உதயகிருஷ்ணா அசல் நெய் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை. வழங்குவோர் உதயகிருஷ்ணா அசல் நெய். தாய் வீட்டு பெருமை உதயகிருஷ்ணா அசல் நெய். உடன் வழங்குவோர் பிருத்வி இன்னர்வேர். பிருத்வி இன்னர்வேர்ஸ் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். இணைந்து வழங்குவோர் ரிப்போஸ் மேட்ரஸஸ். வேக் அப் டு ஃப்ரெஷ் ஐடியாஸ். ஹீலியோஸ் PNP கிரிப்டோ கரன்சி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி. சன்லாண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட். NAS 2 manufacturer of engine carbon cleaning and vehicle detailing. Astra hearing care, we help ears to hear. Lakshmi ceramics, digital wall tiles and floor tiles. திருமலா பால், தூய்மையின் ஆதாரம். சார், நீங்க இசையமைப்பாளர் மட்டும் இல்லாம ஒரு கவிஞரும் கூட. அதனால நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஹைக்யூ சொல்வீங்களா சார்? அம்மா. அந்த அம்மாவை போல இன்னொரு அம்மா கிடையவே கிடையாது. எதுவும் என்னுடைய அம்மாவை போல உலகத்தில் எந்த அம்மாவும் இருக்க முடியாது. குழந்தை சார். என்னை மாதிரி ஒரு குழந்தை இனி பிறக்கப் போவதும் இல்லை, இதற்கு முன்னாலும் கடவுள் என்னை இங்கே உட்கார்த்தி வைத்தவன் அவன்தான். இசை நானே. என்னிலிருந்து எப்படி தனியா இசையை பிரிப்பீங்க? மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் நடமாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம் எனக்கிந்த சோகம்? நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். ஓ ஓ ஓ
ஸோ ரிப்போஸின் ஆறுதல் பாடல்கள் சுற்றுல தினா பேண்ட் வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. உள்ள இறங்கின இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்முடைய சிறப்பு விருந்தினர் என்ன சொல்கிறார் அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்போம். ப்ளீஸ் சார். நான் முதல்ல இந்த இளைஞர்கள் எல்லாருமே ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்லி பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஆறுதலுங்கிறது வந்து இளையராஜா அவர்களுடைய இசை தான். ஆறுதல் சுற்றுக்காக நான் வந்திருக்கேன். நம்மளை சுற்றி சுற்றி ஆறுதலுக்காக இருக்கிறது இளையராஜாவுடைய இசை தான். பார்த்திபன் மனிதநேய மன்றம்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மனித மன்றத்தோட மோட்டோ வந்து இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. தமிழ் தெரிஞ்ச அல்லது இந்தியாவில் இருக்க நிறைய மக்கள் யாருமே வந்து அனாதைன்னு தன்னை நினைக்காத அளவுக்கு இன்னொரு மனிதனாக இருக்கிறது இளையராஜா அவர்களுடைய இசை. அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் பங்கு பெறுறது வந்து முக்கியமாக ஆறுதல். இப்போ கேட்ட பாடல்கள் எல்லாமே அந்த வரிசையில் ராத்திரியில் வந்து நமக்கு யாருமே இல்லை நம்ம நினைக்க வேண்டாம் அந்த இசை இருக்கிற வரைக்கும். இவங்க மிக சிறப்பாக பண்ணாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கும் ராஜா சாருக்கும் நிறைய நெருங்கிய நினைவுகள் இருக்கும். அதுல மறக்க முடியாத தருணம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அவரோட நெருங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். நெருங்கிய உறவு அப்புறமேல முதல்ல நெருங்கிறது அது வந்து ஒரு சுட்டு இருக்கும் சூரியன் மாதிரி. அவருக்கான அந்த வித்யா கர்வம் இருக்குல்ல, அது வந்து அளவிட முடியாதது. நான் நினைப்பேன், எனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு எனக்கு 1-2 வெற்றி கிடைக்கும்போது நம்ம எவ்வளோ உயரத்தில் பறக்கிறோம், என்ன தன்னை பற்றின ஒரு அகந்தை உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. ராஜா சாருடைய வெற்றிகளுக்காக அவர் வந்து தலைக்கணத்தோடு இருக்கணும்னா நம்மளால் தாங்கவே முடியாது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு 15 நாள் டெய்லி காலையில் அவர் 7:20க்கு வருவார். நான் 7:15க்கு அங்கே போய் நின்றுட்டுருப்பேன். அவருடைய ஸ்டுடியோவில், இளையராஜா ஸ்டுடியோவில் போய் நின்றுட்டுருப்பேன் என்னுடைய ஹிந்தி படத்துக்காக. அவர் கேட்பார், நீ வர வேண்டிய அவசியமே இல்லையே, அதான் ரீல்ஸ் வந்துடுச்சு, அதை பார்த்து நான் வாசிக்க போகிறேன், அப்படியே வந்தால் நீ 9 மணிக்கு வரலாமே அப்படின்னு. இல்லை சார், நான் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். காதலில் வந்து காத்திருக்கிறது தானே முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி என்னையா இப்படியே பேசிகிட்டு இருக்க நீ, பைத்தியமா நீ அப்படின்வார். ஆமாம் சார், எனக்கு அந்த மாதிரி தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் வரும்போது நான் ஏஞ்சி நிற்கணும், அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் போய் பவ்யமாக உட்காந்துக்கணும். இதெல்லாம் பல வருஷமாக நான் அப்படியே தான் இருக்கேன். இடையில நான் வந்து முதல் படம் பண்ணும்போதுலேருந்து அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. முதல் படத்துலேருந்து இதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். அந்த வளர்ச்சி எதுவுமே என்னுடைய தலைக்கு எட்டவே இல்லை. அவரை பார்க்கும்போது என் கண்ணுக்கும் எட்ட மாட்டேங்குது. நான் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட. அவர் என்னை எவ்வளோ வேணாலும் நெருங்கலாமே தவிர நான் நெருக்கம்ங்கிறது மிக மிக ஒரு மரியாதையான ஒரு நெருக்கமாக தான் இது வரைக்கும் வச்சுட்ருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்பொழுதே உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக கண்டு மகிழுங்கள்.